நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில காசு பணமே சேர்ந்துச்சு. ஏங்க எங்க அப்பா கொடுத்த வரதட்சணை சொல்றீங்களா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா? உங்க அப்பா என்ன கொடுத்தாரு? இல்லங்க, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்துருக்காருல, அதை சொன்னேன். அது என்னமோ உண்மைதாம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில காசு பணமே வந்து சேர்ந்துச்சு. காசு பணம் வந்தாலே கஷ்டமும் கூடவே வந்துருக்கும். சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேனே. சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? கூகுள், எங்க வீட்டுக்காருக்கு பொண்ணுங்களோட கனெக்ஷன் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அவருக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்து பாருங்க. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கிற? யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டியா? நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பியாடா? எதுக்கு இப்படி கத்திட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? என் தம்பி தாங்க எங்கேயோ வண்டி எடுக்க போறானா, ஓட்டி பார்த்து வாங்குறானா, கேட்கவே மாட்டேங்கிறான். கூட நான் பேசிக்கிறேன். டேய் மச்சான், கொக்கா சொல்றது 100க்கு 100 உண்மைடா. வண்டியை ஓட்டி பார்த்தே வாங்கிக்கடா, இல்லைன்னா ஒண்ணுத்துக்கு ஆகாத பொருளை நம்ம தலையில கட்டி வச்சிருவாங்கடா. புரியுதா? மனசு பெருசா பொம்பளை மனசு பெருசா? ஆம்பளைங்க மனசு தாண்டி பெருசு என்னதுமே. நானும் ஒத்துக்கிறேன், ஆம்பளை மனசு தான் பெருசு. ஏன் தெரியுமா? பொம்பளை மனசு சின்னம், புருஷனை மட்டும் தான் நினைப்போம். ஆனா இந்த ஆம்பளை மனசு இருக்கு பாரு, பெருசு. பொண்டாட்டி, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, பக்கத்து வீடு, எழுத்து வீடு, வீட்டு வேலைக்காரி, போறவ வர்றவ எல்லா கன்றாவையும் தூக்கி வைக்கிறதுனால போசுக்கு ஹார்ட் அட்டாக்ல இருந்து போறீங்க. நீங்க எல்லாம் சுயநலவாதி, நாங்கெல்லாம் பொதுநலவாதி. யாரு வந்தாலும் வா வா வா. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்ல? எங்க அப்பா ஒரு 2 வீலரை விக்கணும் சொல்லிட்டே இருந்தாருல, ஒரு இளிச்ச வாயன் வந்தான், அவன்கிட்ட வித்துட்டாரு. ஒன்னத்துக்கும் உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க. நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்ன சொன்னாலும் பொண்டாட்டி சரிங்கன்னு கேட்கணும். அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கவன் தான் ஆம்பளை. போய் துணியெல்லாம் துவைச்சு போட்டு வந்துடுறேன். சரிங்க. நானே சமையல் பண்ணிடுறேன். சரிங்க. பாத்திரம் எல்லாத்தையும் நானே கழுவி வச்சிடுறேன். சரிங்க. அறிவு கெட்ட அறிவு இல்ல, எங்க பார்த்துட்டு வர? ஏன் ஒரு டென்ஷன் ஆகுறீங்க? அம்பா சொன்னீங்க. அறிவு கெட்டு வர, அறிவு இல்ல. பேபி, ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க சூசைடே பண்ணிட்டான்டா. பைத்தியக்காரன் சூசைட் பண்ணிட்டானா? அது கல்யாணம் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. அந்த கதவை மூடு கொஞ்சம். ஆமா, யார் அந்த பிரியா? அப்படி விழுந்து விழுந்து பேசின்னு இருக்க. தலை வலிக்குதுடா. கல்யாணம் பண்ணதுல ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குமா? என்னங்க நல்லது நடந்திருக்கு? இந்த ஜென்மத்திலே நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டேமா. வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யாருமே. என்னங்க அங்க வந்து பாருங்க, உங்க அம்மா மீன்காரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மீன் கறி கூட சண்டை போடுறாங்களா? ஏன்? 10 ரூபாய்க்கு மீன் கேட்டா மீன்காரி சண்டைக்கு வராம என்ன பண்ணுவா? 10 ரூபாய்க்கு எதுக்கு மீன் கேக்குறாங்க? நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு வாங்கினா போதாது? சொல்லிட்டு போடுங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல? ஆமா வந்தேன். அப்ப எத்தனை பேரோட வந்தீங்க? ஒரு 10-15 பேர் இருக்கான். சரி, இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயமா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கூட நான் வந்தேன்ல, என் கூட யாராவது துணைக்கு வந்தாங்களா? இல்ல. இப்ப சொல்லுங்க, ஆண்கள் தைரியசாலியா பெண்கள் தைரியசாலியா? கூட்டத்தை கூட்டிட்டு வந்த நீங்க எங்க, சிங்களா வந்த நாங்க எங்க? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அட்டங்க உட்காமனுக்கு தன்னும் குழந்தை காக்கா பிச்சு போய் கழிவுறப்பா கழிவுட்டு வந்து யோசிச்சு அம்மா எதுக்கிட்ட உன்னை வஞ்சிட்டு போறாங்க? நேத்து அவங்க வீட்டுல போய் அயன் பாக்ஸ் கேட்டேன், இங்கேயே அயன் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கிட்டு இன்னைக்கு வந்து வைறாங்க? இன்னைக்கு அவங்க வந்து விளக்குமாறு கேட்டாங்க, நான் இங்கேயே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன், அதுக்கு போய் வைறாங்க. யோ, பிப்ரவரி 14 ஞாபகம் இருக்கா? யோ, ஒன்னதான் கேக்குறேன், ஞாபகம் இருக்கா? இருக்குடி, காதலர் தினம் தானே? காதலர் தினமா? கரண்ட் பில் கட்டுற கடைசி தேதியா? போன தடவை ஒரு நாள் லேட்டா கட்டினதுக்கே 60 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. சீக்கிரம் போய் கட்டியா? வாரண்டி. காதல் என்னும் சொல்லை ஓனர் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் வீட்டில் கரண்ட் பில் தொல்லை. பிப்ரவரி 14 லவ்ஸ் டே வந்தா ஏன் மத்த நாள்ல லவ்ஸ் இருக்க மாட்டாங்களா? உடம்பு கிடம்பு சரியில்லையாமா? இல்லையே. என்ன? இல்ல, எப்ப பாரு ஓயாம கத்திக்கிட்டே இருப்ப, திடீர்னு சைலண்டா இருக்கியா? ஏமா
500 ரூபா குத்தி இந்த நாய் வாங்கியிருக்க. இது தெரு நாய்மா. கொஞ்சமாவது மூளை இருக்காமா உனக்கு? அவ்வளவு மூளை இருந்தா கல்யாணத்தப்ப 2 லட்சம் கொடுத்து உன்னையா வாங்குறேன். ஏங்க நீங்க எனக்கு இந்த தாலி செயின் போட்டு 10 வருஷம் ஆச்சுங்க. ரொம்ப பழசாயிடுச்சு. இத மாத்திரலாமா? அப்படி பார்த்தா உன்னையும் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. உன்னையும் மாத்திடலாமா? கேப்பாருடி என்ன சமையல் பண்றதுன்னு. இதான் ஊருக்கு பசுமாடு வீட்டுக்கு எருவ மாடா. ஏங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஹலோ, அவங்க தான் சொல்றாங்களே, நம்ப மாட்டீங்களா நீங்க? ஏண்டா நீ எல்லாம் சோறு தின்றியா இல்ல என்ன தின்ற? போதும். இப்பவா சொல்றத நம்புறீங்களா மாமா? இவ இப்படிதான் கெட்டவாத பேசிட்டே இருப்பா. இத்தனை நாள் நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீங்க வாங்கிட்டீங்களா? இந்தா பேசுங்க, பேசு. ஹலோ, நீங்களும் நானும் கல்யாணமாயி சந்தோஷமா தான் இருக்கோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சொல்லுங்க, சந்தோஷமா தான் இருக்கோம். அம்மோ உனக்காக நான் இந்த உலகத்துக்கிட்டே சண்டை போடுவேன். உலகத்துக்கிட்டயா? உனக்கு என் கூட சண்டை போடக்க டைம் கரெக்டா இருக்கு. இதுல உலகத்துக்கிட்ட போய் சண்டை போட போறலாமா? நீ தான் என் உலகம் இல்ல. என்னடா சோகமா இருக்க? இல்லடி, ஒரு காலத்துல நீதான் என் செல்லம் வைரம், நீதான் என் புருஷன் சொல்லுவா. சரி இப்ப என்ன சொல்றா? இப்ப என்ன சொல்றா? இதுக்கப்புறம் போன் பண்ணா என் புருஷன் கிட்ட சொல்றான்னு சொல்றா. ஏன் லேட்டு? இல்லடா வரும்போது வழியில என்னன்னா ஒரு நாய் வந்து அப்படியே வேகமா ஓடி வந்துருந்துச்சா. அது அப்படியே குறுக்கால வந்து உள்ள வந்து 2 நிமிஷம் இருங்கம்மா. இந்த நாயை நான் என்னன்னு டவுட்ரா. இந்த பொண்ணுங்க நான் கல்யாணம் ஆகி போகும்போது அழுகுறாங்க. உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் சமைக்கவும் துணி துவைக்கவும் வேலை பார்க்கவும் விட போறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அழுக வராம என்ன வரும்? சுகர் குறையணும்னா டெய்லி 1/2 மணி நேரம் நடக்கணும். டாக்டர், நடக்கிற காரியமா? சொல்லுங்க டாக்டர். நீங்க நடக்கலனா தான் காரியம் நடக்கும். ஜான்சன், உங்க அக்கவுண்ட்ல 6000 ரூபாய் இருக்கு போல. 450 ரூபா தான் இருக்குதுல. அப்படியா? கீழே ஒரு ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கேன், 350 ரூபா கொடுத்துட்டு வந்துருப்போ. இத வராங்க. எனக்கு ஒண்ணு சொல்லு, நீ பையன் மேல ஜாஸ்தி பாசம் வச்சிருக்கியா இல்ல என் மேல ஜாஸ்தி பாசம் வச்சிருக்கியா? இல்ல, நீ என் மேலதான் ஜாஸ்தி பாசம் வச்சிருக்க, எனக்கு தெரியும். எப்படி சொல்றீங்க? நீ பையனை பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட தைரியமா விட்டுட்டு போயிருவ. என்ன நீ விட்டுட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. வருஷமா என் சமையல எப்படிங்க சதிச்சுக்கிட்டு இருந்தீங்க? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஏதா வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா சமயக்காரியே போதுமே, சம்சாரம் எதுக்கு? ஏன் சோகமா இருக்கீங்க? எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. என்ன செய்ய? சரி விடுங்க, நம்ம இருக்கிறத சந்தோஷமா இருப்போம். இல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம். கரெக்ட், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம். இப்ப எடுத்துட்டு போ. எதை எடுத்துட்டு வர? நீ தானே சொன்ன இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம். அதுக்கு உன் நகையெல்லாம் எடுத்துட்டு வா, இருக்கிறத கொண்டு போய் வச்சு சந்தோஷமா இருப்பான். நீங்க சோகமாவே இருங்க. ஆமா ஆமா, நான் சண்டைக்காரி தானே. உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு எப்ப பார்த்தாலும் நான் காரணம் தேடிட்டு இருக்கேன். அதானே உங்க நினைப்பு? சேச்சா, நீ என்னதான் தெரிவிக்கிட்டு இருக்க? காரணத்தெல்லாம் தேடல, உன்ட்ட ஆல்ரெடி 1000 காரணம் இருக்கும். என்னங்க ஒரே யோசனையா இருக்கீங்க? இல்ல அம்மணி, இந்த 2025 வருஷத்துல ஆண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சா நல்லா இருக்குமா இல்ல பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சா நல்லா இருக்குமா? இதுல என்னங்க சந்தேகம்? பெண்களுக்கு தான் சுதந்திரம் கிடைக்கணும். எப்படி சொல்ற? அது வந்துங்க, எங்க கழுத்துல 3 முடிச்சு போட்டு எங்களை அடிமையாக்கி வீட்டோட உட்கார வச்சுட்டு நீங்க தானே வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்கீங்க. அப்ப பாக்க போனா எங்களுக்கு தானே சுதந்திரம் கிடைக்கணும்.
தளபதி. ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டீங்களா? நிஜமாவா? இப்போ பொரோட்டா வேணும், பிரியாணி வேணும், ஏதாவது கேளு, சிகரெட்டை சேர்த்து அரைஞ்சுக்கிறேன். அம்மு, ரொம்ப நாள் என் பிளட் குரூப்ல டவுட் இருக்குன்னு சொன்னேன்ல, நேத்து நீ பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நானும் கொடுத்துருந்தேன்டா. பார்த்தா உனக்கும் ஏ பாசிட்டிவ், எனக்கும் ஏ பாசிட்டிவ், 2 பேருக்குமே ஒரே பிளட் குரூப். செம்மல. ஏய், இதுக்கு எதுக்கடி இவ்வளோ சந்தோஷப்படுற? கல்யாணம் ஆனதுல இருந்து ஏறத்தை தான் உறிஞ்சிட்டு இருக்க. அப்போ ஒரே பிளட் குரூப் தான் இருக்கும். இதுக்கு போய் சந்தோஷப்பட்டுட்டு ஆமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? அருமையான கேள்வி. அதாவது பொண்டாட்டி பேச விட்டு பாக்குறான் பாரு, அவ புருஷன். புருஷனை பேசவே விடாம ஆக்குறா பாரு, அவதான் பொண்டாட்டி. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். இன்னைக்கு என்ன நியூஸ்னு படிப்போம். உலக அளவில் ஆண்கள் சமைக்கும் சமையலே அதிக அளவு சுவையானது என்று அறிக்கை. ஏங்க இப்ப என்ன படிச்சீங்க? உலக அளவில் ஆண்கள் சமைக்கும் சமையலே அதிக அளவு ஆபத்தை விளைவிக்க கூடியது. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, இதென்ன புதுசா படிக்கிறீங்க? தெய்வமே தெய்வமே அம்மோ, எல்லார்கிட்டையும் அடங்கி போற நீங்க கட்டின புருஷன் கிட்ட மட்டும் திமிராவும் தெனாவட்டாவும் பேசுறீங்களே, எந்த தைரியத்துல பேசுறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லங்க, கட்டின புருஷன் மேல மட்டும் தான் ஈஸியா வரதட்சணை கேஸ் போடலாம், அந்த தைரியம் தான். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. கொஞ்சம் ஓவரா போச்சுன்னா தலைவலி மாத்திர மாதிரி ஒண்ணு போட்டு விட்டுற வேண்டியதே. இங்கே பாரு, புருஷனுக்கு பொண்டாட்டி அதிகாரம் பண்ற உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கு, ஆனா உனக்கு தைரியம் இருக்கா? ஹலோ, வணக்கம் மேடம். நான் உங்க ஸ்டூடெண்டோட பேரண்ட் பேசுறேன். சொல்லுங்க சார். ஏன் மேடம் ஸ்டூடெண்ட்டுக்கு தப்பு தப்பா சொல்லி தரீங்க? அப்படி என்ன சார் தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? 55 இங்கிலீஷ்ல எப்படி மேடம் சொல்றீங்க? 55. 44 எப்படி மேடம் சொல்றீங்க? 44. 22 22. அப்ப 11 ஒண்டி ஒண்ணுன்னு தானே மேடம் சொல்லணும். யோ, தப்பா சொல்லி கொடுத்துட்டு இந்த அம்மா நம்மள வையுது பாரு. ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். தப்பி என் மேல நான். நீ குடிச்சிருக்கியா? சேச்சா, நான் குடிச்சதெல்லாம் இல்ல, ஆனா 4-5 வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன். ஏய், குடிக்கிறது தான் ட்ரை, மிச்சம் 4 வாட்டி 5 வாட்டி நீ குடிச்சிருக்க. குடியார நாயே, இப்படி தள்ளி விட்டுருவேன்.